ஜூலை 6 உலகில் முதன்முறையாக வெறிநாய்க்கடி தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட நாள் இன்று. 1885ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி உலகில் முதன்முறையாக வெறிநாய் கடித்த ஒரு 9 வயது சிறுவனுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த லூயிஸ் பாஸ்டர் அவர்களால் முதன்முறையாக இந்த தடுப்பு ஊசி சோதனை அடிப்படையில் செலுத்தப்பட்டது. அதற்கு முன்பு வரை வெறிநாய் கடித்தால் ரேபிஸ் நோய் ஏற்படுவதும் அதன் விளைவாக மரணம் ஏற்படுவதுமே வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த சிறுவனுக்கு சோதனை அடிப்படையில் செலுத்தப்பட்டாலும் அந்த சிறுவன் ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கப்பட்டார், மரணம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இதன் பிறகுதான் உலக அளவில் ரேபிஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து என்பது பயன்பாட்டிற்கு வந்தது. வெறிநாய் கடித்தால் கடித்த இடத்தை நாம் 10 முதல் 15 நிமிடங்கள் ஓடுகின்ற நீரில் நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஓடுகின்ற நீர் என்றால் குழாயை திறந்துவிட்டு அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 10 முதல் 15 நிமிடங்கள் அந்த குழாய்க்கு அடியில் நாம் கடிபட்ட இடத்தை காட்ட வேண்டும். சோப்பு போட்டு நன்கு அந்த இடத்தை தேய்த்து கழுவ வேண்டும். அப்படி கழுவுவதன் மூலமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாயினுடைய எச்சிலும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் வெளியேறும். எவ்வளவு விரைவாக இதை செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக நாம் ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இது ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கக்கூடிய சிகிச்சையில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாகும். நாம் கடிபட்ட இடத்தை கழுவுவதற்கு தாமதப்படுத்தினால் அந்த எச்சில் இருக்கக்கூடிய கிருமிகள் நம் உடலுக்குள் விரைந்து சென்றுவிடும். ஆக கடிபட்ட இடத்தை உடனடியாக நன்கு சுத்தமான தண்ணீரில் 10 முதல் 15 நிமிடங்கள் சோப்பு போட்டு கழுவ வேண்டும். அந்த இடத்தில் ஏதேனும் இரத்த கசிவு ஏற்பட்டால் சுத்தமான துணியை கொண்டு அந்த கடிபட்ட இடத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதன் விளைவாக இரத்த கசிவு ஏற்படுவது என்பது தற்காலிகமாக வேணும் தடுக்கப்படும். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று தடுப்பு ஊசி செலுத்தி கொள்ள வேண்டும். இதை தவிர கடிபட்ட இடத்தில் ஏதேனும் களிம்புகளை வைப்பது, பற்பசையை வைப்பது, எருக்கம்பால் வைப்பது, பச்சிலை மருந்துகளை வைப்பது, இதை கொண்டு கட்டுவது, துணியை சுற்றி கட்டுவது, இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. இப்படி செய்வதன் விளைவாக நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆக இது எதையும் செய்யாமல் சுத்தமான தண்ணீரில் 10 முதல் 15 நிமிடங்கள் கழுவி விட்டு இரத்த கசிவு இருந்தால் அந்த இடத்தில் நாம் சுத்தமான துணியை கொண்டு அழுத்தம் கொடுத்து கொண்டே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று தடுப்பு ஊசியை செலுத்தி கொள்ளலாம். தடுப்பு ஊசியானது 2 வகையான தடுப்பூசிகள் நம்மிடையே உள்ளது. ஒன்று தோல் வழியாக செலுத்தக்கூடியது, இன்னொன்று தசை வழியாக செலுத்தக்கூடியது. கடிபட்ட நாளிலிருந்தே நாம் இதை செலுத்தி கொள்ள வேண்டும். 0 டேன்னு சொல்லுவோம். கடிபட்ட நாள்ங்கிறது 0 டே. அந்த உடனே கடிபட்ட அந்த நாளிலேயே நாம் இந்த நாய்க்கடிக்கான தடுப்பு ரேபிஸ் நோய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாம் செலுத்தி கொள்ள வேண்டும். தோல் வழியாக என்றால் டே 0, 0, 3, 7 and 28 28வது நாள் 4 நாட்கள் அந்த தடுப்பு மருந்து போடுவார்கள். தசை வழியாக என்றால் 0, 3, 7, 14 and 28 5 டோசஸ் போடுவாங்க. கடிபட்ட இடத்தில் கடியின் தீவிரம் அதிகமாக இருந்தால், ஆழமாக இருந்தால் அந்த இடத்தில் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலினும் செலுத்தப்பட வேண்டும். டிடி தடுப்பூசி கடந்த 6 மாதங்கள் நாம் எதற்காகவாவது போட்டு இருந்தால் நாம் நாய்க்கடி ஊசி மட்டும் போட்டுக்கொண்டால் போதும். 6 மாதத்திற்கு கடந்து நாம் டிடி ஊசி போடப்பட்ட நிலையாக இருந்தால் டிடி ஊசியும் சேர்த்து போட்டுக்கொள்வது நல்லது. ஜூலை 6 ரேபிஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து உலகில் முதன்முறையாக செலுத்தப்பட்ட நாள் இன்று. வெறிநாய்க்கடி முதலுதவி குறித்த விழிப்புணர்வு பதிவிற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்.